இது யாராலே வந்தது உள்ளே யமதர்மராஜரை கண்டு வழிமறித்து மாங்கல்ய பற்றி கேட்க வேண்டும். அவர் கனவை கலந்துட்டு வைத்து கண்களுக்கு தந்து விட்டுட்டோம். ஆனால் எப்படியா பின்தொடர்ந்து வந்து கணவனை பெற்றுள்ள நோக்கத்தோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டு கண்களுக்கு தெரியாமல் நமது ஏற்படுத்தி நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். உன்னாயில் தீர்ந்திடும் உன்னாயில் தீர்ந்திடும் உன்னாயில் தீர்ந்திடும் கட்டணும் எல்லோருக்கும் அவர் கட்டணும் எல்லோருக்கும் அவர் கணவனே தேவண்டு கருதிடும் காரிகையே உன்னாய் நான் முடியவில்லை. நான் தேவரால் வரைப்பட்ட விதியின்படி எவருக்கு விதி பிடித்ததோ அவரை பட்டுக்கொள்ளும் சடாசட்டத்தின் கைநீர் வாசனை எனக்கு இருப்பது என்று என் இஷ்டமோ ஒரு ஜீவனை கொண்டு முடியாது கொடுக்க முடியாது. உன் பருவதாயில் முடிந்தது பற்றி கொண்டே உன்னுடைய ஆயுள் காலம் பாய்க்கிருப்பதை கணக்கு அனுசரித்து பின்பு நான் உன்னை பற்றிக் கொள்வேன். இப்பொழுது பற்றிக் கொள்ளாத யாரும் எனக்கு கிடையாது. ஆவினால் நீ மீண்டும் போய் கணவனை செய்ய ஈமைச்சடங்களை செய்வாயாக. நீ அப்படி இல்ல போக மாட்டேன் சுவாமி. உங்கள் பெண் காணவில்லை. அவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈமைச்சடங்களை செய்ய சென்று விட்டாள். ஒரு பெண்ணாக பிறக்கப்பட்டவர் கணவன் இறந்து போனால் அவளுக்கு செய்ய வேண்டிய ஈமைச்சடங்கு அதை நாம் சொல்ல கேட்டு இணங்கி சென்று விட்டார். நிச்சயமாக ஆடி வரமாட்டான். நமது இருப்பிடத்தை நோக்கி விரைந்து செல்லும். கண்ணா திரும்பி பாருமையா கண்ணா திரும்பி பாருமையா ஒரு சனாடி
திரும்பி பாருமையா காரமையா எனதோடு மனநாடி மனமான மனவாள நாவிகை கபர்வாக்கி வழியே பூமி நாடி ஓடினே மனதினை மகிழ்வாயே செய்யும் அறிந்தாலும் மறவாத நிலையோடு அரசாலும் எமதர்ம திரும்பி பாருமையா காதல் நாளே காருமையா கண்ணா திரும்பி பாருமையா காதல் நாளே என் உருவமோ ஒருவருக்கும் தோன்றப்பட மாட்டாது. உன் பதிரோ மகத்துவத்தாலே நேரி பார்ப்பாய். அவங்க திருத்து வச்சு இத்தகமான வார்த்தைகளை எடுத்து ஓதினேன். ஆகலாம் நீ எட்டி வண்ணத்தில் எட்டை வேலை இட்ட விதிப்படி என்று வேற வரம் கேட்டேன். நீ என்ன கேட்கிற? இந்நாளில் மாமன் மாமியார் கண்மொழி மீண்டும் கிடைக்க வேண்டும். மாமன் மாமியில அவ்வளவு அக்கறை யாரு மாமன் மாமியாரை நினைத்துக் கொள்கிறார்கள். அனாத ஆசிரமத்தில் சேர்க்கிற காலத்துல போய் போமா சுவாமி. கணவனே கண்கண்ட தெய்வமாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தை கொடுத்தவர்கள் தெய்வம் தானே சுவாமி. அந்த தெய்வம் கண்மொழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. மாமியாரை நீ உணர்ந்து கொண்டாய். நிச்சயமாக அவர்தான் நமக்கு தாய் வந்து உணர்ந்து மனமற்ற மகிழ்ச்சி. அப்படியே முதல் வரமாக மாமியார் மாமியாருக்கு கண்மொழி வாங்கிட்டு விடமாட்டேன். பின் தொடர்ந்து அவன் மாமன் மாமிக்கு கண்ணுள்ளி உண்டாகும் வரத்தை பெற்று சென்று விட்டார். நிச்சயமையிலே நாடி வரப்பட்டார். நமது இப்பட வயசு பட்டத்தை நோக்கி விரைந்து செல்ல. சுவாமி நமஸ்காரம். நீயா எகினி வந்தாய் எகினி வந்தாய் எகினி வந்தாய் நான் இங்கு வந்தேன் ஆனந்தல் பதிவு அழைத்திடம் எனக்கு ஆனந்தல் பதிவு அழைத்திடம் எனக்கு உணர்ந்தமான மொழிகளை வாசகனிமை மறக்க செய்வது. மெச்சினேன் மெச்சினேன். உன் கணவன் உயிரை கொடுக்க முடியாது. அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆகையினால்
அதை ஒன்றை நீக்கி எவ்வித இஷ்டமோ அவ்விதமானவர்களுக்கு தராது. நாடு நகரங்களை எல்லாம் அந்நிய நாட்டு அரசன் கவர்ந்து கொண்டான். அந்த நாடு நகரங்களை மீண்டும் என் மாமனார் மாமியார் அடையும்படி அனுக்கிரகங்கள் செய்யுங்க சுவாமி. மாமன் மாமி இழந்த நாடு நகரத்தை மீண்டும் அடைய வேண்டும். அடைந்து விட்டால் நான் உங்களை பின்தொடர்ந்து வரவேன். நாட்டு மக்களோடு உலாவி அங்கு அவர்களுக்கு சேவை செய்வாய். நிச்சயமாக நிச்சயம். தந்தேன் 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 அவர் முகமுற்றி அவர் உயர்வு கருது தந்தேன் 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 இரண்டாவது வரமாக நாடு நகரங்களை வாங்கிவிட்டு விடமாட்டேன். அவன் மாமன் மாமி இழந்த நாடு நகரத்தை பெற்று சென்று விட்டார். அவள் நாட்டு மக்களோடு உலாவி நம்மளை வந்து இனிய தொந்தரவு செய்ய மாட்டார். நமது ஏற்படத்தை நோக்கி விரைந்து எடுத்துக் கொடுக்கிறோம். உன் கணவரை கொடுக்க முடியாத அந்த அதிகாரம் கிடையாது. விடமாட்டேன். வேறவரம் கேள்கருவேன் மாறு சொல்லுவேன். என்ன இருக்கிற வேணுமன் தந்தைக்கு மைந்தன் நீர்கோடும் இப்போதே நடக்கிறதா? ஏமா உன் தாய் இறந்தைக்கு இப்பொழுது என்ன வயது? முதுமையான வயது. ஒரு வயது. முதுமையான வயது. சிறிய வயதில குழந்தை பெற்று அவஸ்தப்பட்டு உலகம் என்னடோ பேசுகிறது. முதுமையான வயதுல ஒரு குழந்தை பெற்று அவஸ்தப்படணுமா? இல்லை சுவாமி, இளமையை கொடுத்து குழந்தை வரத்தை தாருங்க. கொடுக்கிறவங்களுக்கு கூரை பொத்து கொடுக்கணும், இளமையும் கொடுக்கணும், உங்களுக்கு வரத்தையும் கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அது போதும். ஒரு வேலைக்காரனவே ஆக்கிட்டேன். இன்னொரு வேலைக்காரன் ஆக்கிட்டேன். ஐயோ பகவானே, அப்படி எல்லாம் இல்லை சுவாமி. இதோ தருகிறேன். அதாவது உனக்கு சகோதர பாக்கிய வேண்டும். அதாவது ஆண் சக்தி உண்டாக வேண்டும் தாய் தந்தைக்கு. ஏன் பெண்ணு வேண்டாமா? பெண் குழந்தை நான் இருக்கிறேனே. ஆண் குழந்தைதான் வேணுமா? ஆமா. சரி. அழகுக்கு ஒரு பெண் குழந்தை, ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தை. அழகுக்கு நான் இருக்கிறேன், ஆசைக்கு ஆண் குழந்தை வேண்டும் அல்லவா? தந்தைக்கு பிறகு அந்த நாட்டை ஆளுவதற்கு ஆசைக்கு பெற்றுதான் ஒருத்தன் அவஸ்தை அரப்பாங்க போயிட்டு அந்த மாதிரி போனே. ஆயுள் நிறந்த ஆயுளோட உனக்கு வேணும் உன் தாய் தந்தைக்கு. அப்படித்தானே? மிக மகிழோடு வந்து அருளே சொன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்வேன்? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியே சிந்தனையில்
அவள் தாய் தந்தைக்கு ஆண் சக்தி உண்டாகும் வரத்தை பெற்று சென்று விட்டார். சகோதர பாக்கியத்தை எனக்கு சண்டன் என்று ஒரு நாமம் உண்டு, அதற்கு கோவக்காரன் என்று பொருள். அப்படி வழிவகுத்து வாதாடைய சாவத்தில் கொஞ்சம் கூட ஆடவனாலும் அவன் கேட்டு வரங்களேனும் கொடுத்துவில்லை. நிச்சயமகளை நாட வரமாட்டாள். சகோதரை கொஞ்சி குழாவி அங்கு விளையாடி உண்மையை நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டான். நமது ஏற்படத்தை நோக்கி விரைந்து 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 நம்பினார் கெடுவதில்லை. என் நிலைமை உனக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, என்னை நம்பி வந்துட்டாய். என்னை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதிலும் பெண்ணாகப்பட்டவர் என்னை புண்ணாக்க கூடாது. ஆகையினால நம்பி வந்தேன், வெம்ப வேண்டாம். நீ வரம் கேட்டிருக்க, பிறருக்காத்தான் வரம் கேட்டிருக்க, உனக்குன்னு ஒரு வரம் கேட்டாயா? இல்லையே. ஆகையினால கடைசியாக ஆழ்ந்து சிந்தித்து தனக்கென்ற ஓர் வரம் சிக்கனமாக்கில் தரமா தருகிறேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்படி வரம் தாருங்கள். இனி உங்களை பின்தொடர்ந்து வர மாட்டேன். குழந்தை வரமா? முதலாக அவள் தாய் தந்தைக்கு கேட்டால், இப்ப இவளுக்கு கேட்கிறாள். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதாவது கழுத்து புருஷன் போனாலும் வயிற்று புருஷனா தண்ணி விட்டுவானா? அதனால நீ கேட்ட என்ன கேட்டாய்? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு ஆண் குழந்தையாவே கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னம்மா சுவாமி, வாரிசு வேண்டும் அல்லவா? பெண் குழந்தை இருக்கணும். அடுத்தது பெண் குழந்தை. இது கொடுத்து விட்டால் வர மாட்டேன். நிச்சயமாக உன் வாக்கை நம்பலாமா? நம்பலாம், நம்பலாம். இறுதியாக உறுதியாக தருகிறேன். பால நொன்று நீ ஜனிக்க ஆசை தந்தேன் நினைனங்கள், பால நொன்று நீ சனிக்க ஆசை தந்தேன் நினைனங்கள், பால நொன்று நீ சனிக்க ஆசை தந்தேன். அப்படி தந்து விட்டார். எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்படி வரம் கொடுத்து விட்டார். சரி, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? கணவன் இல்லாத எப்படி குழந்தை பிறக்கும்? விடாத, துரத்தவர என்ன கணவன் உயிரை அவர் கைப்பற்றி விட்டார். எனக்கு குழந்தை உண்டாகும்படி வரம் கொடுத்து விட்டார். புருஷன் இல்லாம எப்படி புள்ள பிறக்கும்? அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எத்தனை கடலை தாண்டி வந்திருக்க? ஆமா, இன்னும் ஒரு கடலை தாண்டத பெரிய கஷ்டம். கடைசியாக குழந்தை வரம் கொடுத்து விட்டு இனிமே நிச்சயமான என்ன பிரபு சாப்பிட்டு ரெண்டு மீண்டு வந்தாலும் வருவாள். சரி, அவளை உள்ள பிரவேசிக்காத கோட்டைகள் தான் போட்டு நன்றாக ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஜாலி ஆகா நுழைஞ்சிக்கிட்டு வந்துட்டேன். கோட்டையில தூள் தூள் ஆயிடுச்சு. சுவாமி நமஸ்காரம்.
எங்க வந்தா? இங்க வந்தேன். எதற்காக வந்தா? உங்களை காண்பது. கோபப்படாமல் கேட்கும் கேள்விக்கு பதில் கூற வேண்டும். கெஞ்சு கேட்கிறேன். அடியவளுக்கு தாங்கள் கொடுத்த வரத்திலே சந்தேகம். அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிருவேன் உடனே. தாங்க கொடுத்த வரத்திலே சந்தேகமா? ஒரு மானிட பிறவிக்கு எந்த வியாதி வந்தாலும் மருந்துண்டு, மன சந்தேகத்துக்கு மருந்து இல்லை. இல்ல இல்ல என்ன சந்தேகம்? சுரப்பது வரத்தாயோட்டு திருப்பி என்ன இருக்கிற அறுக்கவே இல்லை. சத்தியமா இன்னைக்கு நான் அறுக்கவே இல்லை. இப்பதான் அறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல இன்னைக்கு அறுக்கவே மாட்டேன். அறுக்க மாட்டேன். என்ன கேட்ட? அறுக்க சுரப்பு. அறுக்க 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 சுரப்பது என்ன? அறுக்க சுரப்பது தென்னம்பாலை, பனம்பாலை, ஈச்சம்பாலை தென்னுள்ள இறக்கி சுரப்பது என்ன? கேட்டு என்ன செய்ய போறானே தெரியல சுவாமி. எனக்கு சின்ன சந்தேகம். இந்த இடத்துல நீங்க ஆசிரியர் மாதிரி, நான் மாணவி மாதிரி. அப்படி இல்லன்னா இல்ல நீங்க அப்பா மாதிரி, நான் மக மாதிரி. அப்பாட்ட தப்பான வார்த்தை எல்லாம் கேட்க கூடாது. இல்ல சந்தேகம் என்ன கேட்ட? இறக்க சுரப்பது, இறக்க சுரப்பது மணல் ஊற்று. கொடுக்க சுரப்பது என்ன? கொடுக்க சுரப்பது என்ன? என்ன என்ன? அதுதான் நானும் கேக்குறேன். என்னன்னு கேக்குறேன். உனக்கு தெரியாம கொடுக்க 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 சிறப்பது என்ன? என்ன? தானம், தர்மம், நிதானம். இந்த இடத்துல ஒரு நீங்க அப்பா மாதிரி, நான் மக மாதிரி இப்படியே சொல்றேன். என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல நான் இதை கேள்வி கேட்க மாதிரி இல்ல, அப்பாவே. அப்பாதான் சுகிக்க சொல்றது. அப்பான்னு கேட்டு விட்டு தப்பான வார்த்தை என்று எனக்கு தெரியல. ஒரு அப்பா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி அது. இது தப்பான கேள்வியா? தப்பென்று உனக்கு தெரியவில்லையா? இல்லையே. கொஞ்சம் கூட கூச்சம் நாணம் இல்லாம கேட்கிற. ஐயோ சுவாமி, இது தப்பான கேள்வியே இல்ல. தப்பான கேள்வி இல்லையா? உனக்கு தெரியல? தெரியல. நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. இவ்வளவு நேரம் எப்படி சொல்லுவீங்க அதே மாதிரி பழக்கம் சொல்லி விட்டுருங்க. மகன்கிட்ட எப்படி சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி திரும்பி சொல்லு. என்ன கேட்டா? சந்தேகம் தானே. என்ன 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 கேட்ட? சுகிக்க சுகிக்க சிறப்பது, சுகிக்க சிறப்பது சிற்றின்பம், காமத்துப்பால், மலலை செல்லும் தெரிந்தோடலவா? தெரிஞ்சுக்கிட்டேன். வித்தல்லா சம்பிரதாயம் மேலும் மெல்ல கீழுமில்லை என்று வேதங்கள் ஆணையிட்டு இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது என் கணவன் உயிரை தாங்கள் கைப்பற்றி விட்டீர்கள். குழந்தை உண்டாகும்படி வரம் கொடுத்து விட்டு இது யாராலே வந்தது உள்ளே சரி. யமதர்மனை காரணம் எங்க? யமதர்மன் தேடி தேடி பாருங்க. யமதர்மா, என்ன கீழே பொழுது தேர்ற? என்னத்தை பொழுது தேர்ற? குனிஞ்சிட்டு கிடக்குறீங்க. என்னத்தை பொழுது தேர்ற? அப்படியா? இல்ல கீழே குனிஞ்சிட்டு நிக்கிறீன்னு பார்த்தேன். எப்படி போவேன்? எப்படியோ ஒட்டு பிடிச்சுக்கிட்டே பார்த்துருப்பாரு.
அவ்வளவு வேண்டாம் சாமி. அதாவது பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது என் கணவன் உயிரை எழுப்பித்தாருங்க. நீங்க அப்புறம் பேசுங்க. எனக்கு அதுக்குள்ள என் புருஷன் தான் வேணும். உங்க படம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னுடைய கணவன் உயிரை எழுப்பித்தாருங்க. அதாவது சுவாமி, மூத்தோர் சொல்லும் முதுமை நெல்லு முதல்ல கசக்க பின்னாடி பெண்ணே கவலையோடு. அதாவது ஆண்களுக்கு எடுத்துக்காட்டுதான் இன்று நடக்கக்கூடிய நாடகத்துல ஆண்களுக்கு எடுத்துக்காட்டதாக ஹரிச்சந்திரன் சொல்லக்கூடியவனை வீரவாடம் கொண்டு சத்தியம் புறப்பட்டு இவ்வுலகில் ஒருவன் சத்தியம் தான் நிலைத்தான், அவன் தான் ஹரிச்சந்திரன். பெண்களுக்கு எடுத்துக்காட்டுதாக இதே ஒரு பாடம். பெண்ணே, உன்னுடைய கூந்தலை எண்ணிக்கட்டு உன் கணவன் எழுப்பி தருகிறேன். சத்தியவானே உயிர் மற்றும் உலகில் சத்தியவானே கவலை மலையாளுடைய கற்பின் மகனை சோதிப்பதற்காக நாட மாட்டேன். பெண்ணே, என்னுடைய நாட்டு மக்களுடைய கற்பின் மகனை எடுத்து கற்பமங்கையை மாற பெருமை, கற்பமங்கையின் முதல் பெருமை, கற்பமங்கையை மாற பெருமை, கத்திலருமை அற்புதமா அவர்கள் மகிமை, அற்புதமா அவர்கள் மகிமை உண்டவர் எத்தனை ஒன்றார் சொல்லுவரை ஒரு கணவனே கண்டனே பெண்ணுக்கு கணவனே கண்டனே கணவனே கண்டனே பெண்ணுக்கு கணவனே மங்களம் அருளாய் முட்டு மாறித்தாயே, மங்களம் அருளாய் முட்டு மாறித்தாயே, தங்கையர் கண்டு அன்பு தாயே அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாஜி, மங்களம் அருளாய் முட்டு மாறித்தாயே. சிவனுக்கு துணையே, சிங்கூடிய சிவனுக்கு துணையே, காமாட்சி செந்தமிழ் பார்வை திருமண கோலம் அருள் புரிவாயே, மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. தங்கள் தமிழ் போல் தனித்தவன் சக்தி, தமிழின் சுவை போல் இனித்தவன் சக்தி, தங்க தமிழ் போல் தமிழ் சக்தி, தமிழின் போல் இனித்தவன் சக்தி, பொங்கமம் தருபவள் குழம்புகள் சக்தி, பராசக்தி அபிராமி கருமாரி வகமாரி திருசூழி அபிராமி கல்லைவாரி குங்குமம் தருபவள் குழம்புகள் சக்தி, உங்களை கும்பிடுவோர்க்கு ஓம் சிவசக்தி, மங்களம் அருள்வாருக்கு அரசி, அங்கைய கண்ணி கண்டு மீனாட்சி கண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி, மங்களம் அருள்வார் மதுரைக்கு அரசி. ரகுபதி ராகவ ராஜாராம் பரிஷ்ட பாரத சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் பரிஷ்ட பாரத சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் பரிஷ்ட பாரத சீதாராம். வாழ்க 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 சுப மங்களம் மங்களம்.
இதுவரையிலும் எங்கள் நாடகத்தை காண அலைகடலென திரண்டு வந்து கண்டுகளித்து பெருவளம் என வீடு சென்று கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞரடி நற்பணி மன்றத்தார்களுக்கும் இங்கு பாயுடன் வந்து படுத்து தூங்கி சென்ற தாய்மார்களுக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அருமைக்குரியனார் சின்னத்தம்பி அன்னார் அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் சிறப்பாக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக எங்கள் வாழ்க்கையை கண்டிடாத ஒரு ஒளிபெருக்கி எங்கு சென்றாலும் மறக்க முடியாதவருக்கு மிக சிறப்பாக ஒளியன் ஒளி அமைத்து கொடுத்திட்ட ரோஜா ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கும் அதன் ஆபரேட்டர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களை வீடியோ கவரேஜ் அதாவது யூடியூப் சேனல் முறையில் உலகமெங்கும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் சுப மாயக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் அதன் ஆபரேட்டர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களை புதுக்கோட்டையிலிருந்து மெதுவாக பொறுமையோடு நிதானத்தோடு அழைத்து வந்த எங்கள் உயிரின் பாதுகாவலர் எங்கள் நாடக வேன் டிரைவர் ஆகிய அருமைக்குரிய சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.